கற்றது உலகளவாகவும் கல்லாதது கைமண்ணளவாகவும் இருக்கட்டும். ஹலோ எவ்ரிவான், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இனி நம்ம பார்க்க போற டாபிக் வந்து கேரளா ஹைகோர்ட் முன்னாடி ஒரு அம்மா, அதாவது ஒரு பொண்ணை பெத்தவங்க அம்மா பணம் இருந்தா கொலை செய்யலாமா அப்படிங்கிற ஒரு கேள்வியோட அழுகையோட நின்றுட்டு இருக்காங்க. அவங்கள சப்போர்ட் பண்ணி இன்னைக்கு கேரளா டிஸ்ட்ரிக்டே வந்து போராட்டத்தில் ஈடுபட்டிருக்காங்க அப்படின்னா உங்களால் நம்ப முடியுமா? என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேரளாவில் இடுக்கின்ற ஒரு மாவட்டத்தில் வண்டி பெரியார் அப்படிங்கிற ஒரு ஊர், ஓகேங்களா? அந்த வண்டி பெரியார்ன்ற ஊர்ல மேக்சிமம் ஒரு 18 ஃபேமிலி இருப்பாங்க. அவங்க எல்லாரும் வீடும் பார்க்கறதுக்கு ஒரே மாதிரி தான் இருக்கும். ஒரே செவுருல வாச கதவா இருக்கும். பட் உள்ள வீடு வந்து வேற வேறையா இருக்கும். இந்த மாதிரி ரெண்டு சைடுமே ஃபார்மேட்ல கட்டப்பட்ட வீடுகள் தான். கிட்டத்தட்ட 18 ஃபேமிலி. அந்த 18 ஃபேமிலியில இருக்கிற எல்லாருமே வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் ரொம்ப க்ளோஸா, ரொம்பவே வந்து ஜாலியா இருந்துக்கிற ஒரு கேரக்டர் தான். ஏன்னா இருக்கிறதே 18 ஃபேமிலின் போது எதுக்கு சண்டைன்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து ஒன்னாவே இருப்பாங்க. அங்க 6 வயசு ஒரு பொண்ணு, ஓகேங்களா? ஜூலை 30, 2021. நம்ம வந்து இந்த டேட்ல இருந்து ஒரு 2 வருஷம் முன்னாடி போறோம், ஒரு 3 வருஷம் முன்னாடி போறோம். அப்போ என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, ஜூலை 30, 2021 அன்னைக்கு அங்க ஒரு சின்ன பொண்ணு, 6 வயசு பொண்ணு. அந்த 6 வயசு பொண்ணு வந்து அவளுக்கு பசிச்சுது அப்படின்னா யார் வீட்டுக்கு வேணாலும் போயிட்டு வந்து சாப்பிடலாம். சின்ன பொண்ணுல வரும்போது ஆல்ரெடி எல்லாருக்கும் தெரிஞ்சவங்க சாப்பிடணும், சரி ஓகே கொடுப்பாங்கல்ல, அந்த மாதிரி வந்து யார் வீட்டுக்கு வேணாலும் போய் சாப்பிடுவோம் அப்படின்ற ஒரு சொல்லப்படுது. அந்த பொண்ணு என்ன பண்றா, அன்னைக்குன்னு பார்த்து புட்டு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் வீட்டுல போய் கேட்கறா. புட்டு இருக்குமா, பட் அதான் உனக்கு வந்து வயிறு மந்தமா இருக்கு, அதனால நீ சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லும் போது, இல்ல நான் வாழைப்பழம் மிக்ஸ் பண்ணி சாப்பிட்றேன், பந்தலாம் ஆகாது, எனக்கு சீக்கிரம் டைஜஸ்ட் ஆயிடும் அப்படின்னு சொல்லிட்டு புட்டை வாங்கி சாப்பிட்டு என்ன பண்றா, வீட்டுக்கு வந்து டிவி பார்த்துட்டு இருக்கான். அவங்க அண்ணன் என்ன பண்றா, வெளியே போகணும். அவங்க அண்ணன் வந்து அவங்க அண்ணாவோட ஃப்ரெண்ட்ஸ் கூட வெளியே போகிறதுக்கு பிளான் பண்றான். இவன் என்ன பண்ணிட்டு இருக்கான்னு பார்க்கும்போது சேனல்ல டிவி பார்த்துட்டு இந்த சின்ன பொண்ணு, சரி ஓகே நம்ம அதுக்குள்ள வந்துடலாம்னு சொல்லிட்டு இவன் கிளம்பி போயிடுறான். இவன் கிளம்பி போன அப்புறம் அந்த பொண்ணு மட்டும்தான் வீட்டுல இருக்கா. அப்பாவும் இல்லை, அம்மாவும் இல்லை, எல்லாரும் வெளியே போயிருக்காங்க. அண்ணா வந்து வெளியே போயிட்டாங்க. அந்த பொண்ணு மட்டும்தான் இருக்கா. சாயங்காலம் ரிட்டர்ன் வந்து பாக்குறாங்க. சாயங்காலம் ரிட்டர்ன் வந்து பார்க்கும்போது அந்த இடத்துல அவங்க பொண்ணு வந்து இல்லவே இல்லை. விச் மீன்ஸ் அந்த அண்ணாவோட தங்கச்சி வந்து இல்லவே இல்லை. சரி எங்க அப்படின்னு சொல்லி தேடி பார்க்கும்போது கதவு திறந்து பாக்குறாங்க. கதவு திறக்கிறதுக்கு உள்ள வேற ஏதாவது ரூம்ஸ் எங்கன்னா இருக்கான்னு சொல்லிட்டு கதவு திறந்து பார்க்கும்போது வேற ஒரு கதவுல வந்து திறக்கிறாங்க. உள்ள போயிட்டு பார்த்தா அந்த பொண்ணு ஷால்ல கழுத்துல நெரிக்கப்பட்டு மயக்க நிலையில இருக்கா. ஸோ இதை பார்த்ததும் பயங்கரமா ஷாக் ஆகுறான் அவங்க அண்ணன். தூக்கிட்டு வெளியே வரான். அவங்க வீட்டு பக்கத்து வீட்டுல ஒரு பையன் இருக்கான். அந்த பையன் பேர் வந்து அர்ஜுன். அவன் என்ன பண்றான், எல்லாருமே ஷாக் ஆயிடுறாங்க. சரின்னு சொல்லிட்டு எல்லாருமே தூக்கிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போறாங்க. அன்பார்ச்சுனேட்லி அந்த பொண்ணு வந்து இறந்தும் போயிடுறான். அந்த பொண்ணோட வயசு அன்றைய தினத்துல 6 வயசு. அந்த பொண்ணு இறந்த அப்புறம் யாரு கொலை பண்ணியிருப்பாங்கன்னு சொல்லிட்டு போலீஸ் வந்து இன்வெஸ்டிகேஷன் ஸ்டார்ட் பண்றாங்க. அந்த டைம்ல அந்த பொண்ணோட அம்மா அவங்க போலீஸ் காலையும் விழுந்து, இல்ல எங்க குடும்பத்துல, விச் மீன்ஸ் எங்க ஏரியால, எங்க வண்டி பெரியார்ன்ற ஊர்ல இருக்கிற 18 ஃபேமிலியில யாருமே இந்த மாதிரி கிடையாது. எல்லாமே ஒருத்தருக்கு ஒருத்தர் அண்ணன் தங்கச்சியா பிரதர்ஹுட்டா தான் நாங்கெல்லாம் பாடிக்கிட்டு இருக்கோம். கண்டிப்பா யாருமே இருக்க மாட்டாங்க. நீங்க யாரையும் இன்வெஸ்டிகேட்டே பண்ணாதீங்க. இது வந்து விபத்தா தான் இருக்கும். என் பொண்ணு வந்து அடிக்கடி விளையாட்டுத்தனமா இந்த மாதிரி பண்ணிட்டு இருப்பா. சம்டைம்ஸ் அங்க இருக்கும்போது அந்த மாதிரிலாம் பண்ணுவா. கதவை உள்ள லாக் பண்ணிக்கிட்டு உள்ள இருந்து பயன் ஊற்றுவா. இந்த மாதிரி ஆல்ரெடி பண்ணிட்டு இருப்பா. அப்புறம் அழுவா. ஒருவேளை அந்த மாதிரி நீங்க ஆள் இல்லாததுனால மிஸ் ஆயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு உண்மையாவே இது ஒரு ஆக்சிடென்டா தான் இருக்கும். நீங்க எதுவும் ஆக்ஷனை எடுக்க வேண்டாம் அப்படின்னு சொன்னோன்னே போலீஸ் என்ன பண்றாங்க, ஃபார்மல் ப்ரொசீஜர் படி சரி ஓகேவா போஸ்ட்மார்ட்டம் அனுப்பிடுறோம். போஸ்ட்மார்ட்டம் பண்ணிட்டு நாங்கள் பாடி கொடுத்துறோம். இன்வெஸ்டிகேஷன் பண்ணல அப்படிங்கிற முடிவு வந்து போலீஸ் வந்துடுறாங்க. பிகாஸ் ரெக்வஸ்ட் ஆஃப் த அம்மா, ஓகேங்களா? ஸோ சரின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிடுறாங்க, அடுத்த கட்டம் வந்து போஸ்ட்மார்ட்டம்லாம் முடிஞ்சிருது, பாடி கொடுத்துடுறாங்க. ஒரு பக்கம் வந்து இறுதி சடங்கு அந்த குழந்தைக்கு வந்து நடக்கப்பட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் வந்து போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வருது. அந்த ரிப்போர்ட்ல இந்த பிரச்சனையெல்லாம் காரணம் வந்து அந்த பொண்ணை வந்து பாலியல் வன்புணர்வு யாரோ செஞ்சிருக்காங்க, செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் வந்து யாரோ பண்ணியிருக்காங்க, அதனாலதான் அந்த பொண்ணு செத்துருக்கா அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் வந்து வீட்லயும் சரி, அந்த ஃபேமிலி, அதாவது அந்த 18 குடும்பங்களும் சரி, எல்லாருமே பயங்கரமா ஷாக் ஆகுறாங்க. யாரா இருக்கும், எப்படி நடச்சுன்னு சொல்லிட்டு பயங்கரமா இன்வெஸ்டிகேஷன் ஸ்டார்ட் பண்றாங்க. போலீஸ் வந்து ஒவ்வொருத்தர் வீடா வந்து போயிட்டு தேடிட்டே இருக்காங்க. யாரா இருக்கும் என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தர் வீடா வந்து பார்த்துட்டே இருக்காங்க. அப்படி ஒவ்வொருத்தர் வீடா பார்க்கும்போது எல்லார் வீட்டுல இருந்தும் வர ஒரே விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தா, இல்ல எங்களுக்கு தெரியல. பட் இந்த பக்கத்து வீட்டுல இருக்கிற அர்ஜுன்றவன் என்ன சொல்றான், நான் அந்த பொண்ணை பார்த்தேன் 3 நாள் ஆகுது அப்படின்றான். பட் ஆனா அந்த அர்ஜுனோட பெரியப்பா ஒய்ஃப் என்ன சொல்றாங்க, நான் அன்னைக்குதான் அர்ஜுன் வந்து அந்த குழந்தையோட விளையாடுன்றத பார்த்தனே அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இதுவே முன்னுக்கு முரணா இருக்கிறதுனால போலீஸ்க்கு லைட்டா அர்ஜுன் மேல வந்து கார்னர் வருது. யார் நீ, எங்க இருந்து வர, வா உன் போனை கொடுன்னு சொல்லிட்டு போனை செக் பண்ணி பார்த்தா அதுல வந்து அவன் ஆல்ரெடி பான் வீடியோஸ் எல்லாம் பார்த்துட்டு, விச் மீன்ஸ் சைல்ட் போனோகிராஃபி வீடியோஸ் பார்த்துருந்தா வந்து அதுல ஹிஸ்டரியில இருக்கு. ஸோ எல்லாமே வந்து ஓரளவுக்கு வந்து மேட்ச் ஆகுது. இவனா தான் இருக்குமோன்னு சொல்லிட்டு மேட்ச் ஆகுது.
அப்புறம் நியர்பைல இருக்கிற கடைகள்லாம் கேட்கும்போது ஒரு கடையில வந்து அவன் வந்து நான் சாக்லேட்ஸ் வாங்கிருக்கான். அர்ஜுன் வந்து சாக்லேட்ஸ் வாங்கலாம், எப்பயுமே ₹1 சாக்லேட்ஸ் தான் வாங்குவான். அன்னைக்கு அவன் ₹1 சாக்லேட்ஸும் வாங்கினா, அப்புறம் வந்து டெய்ரி மில்க், கிட்கேட், மன்ச் அந்த மாதிரி இந்த சாக்லேட்ஸும் வாங்கினான் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் அங்க இருக்கிற கடைக்காரர் ஒருத்தர் வந்து சொல்றாரு. அப்புறம் இவனோட போன்ல வந்து அந்த பொண்ணோட போட்டோஸும் வந்து இருந்திருக்கு அப்படின்றதும் சொல்லப்படுது. அப்புறம் அவனோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கேட்கும்போது அவன் வந்து 2:30 மணிக்கு ஹேர் கட் பண்றதுன்னு சொல்லிட்டு போனோம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. பட் இவனை கேட்டா நான் 3 மணிக்கு தான் போனேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சொல்றாங்க. ஸோ எல்லா விஷயமே பார்த்தீங்கன்னா அவனுக்கு அகெயின்ஸ்டாவே வந்து மாறுது. ஆல்மோஸ்ட் அவன் தான் குற்றவாளி அப்படிங்கிற முடிவுக்கு வந்து போலீஸ் டிபார்ட்மெண்ட் வந்துடுறாங்க. வீட்டில் இருக்கவங்க தான் அந்த 15 ஃபேமிலி வந்து சரி ஓகே இவன் தான் பண்ணியிருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் அன்னைக்கு அரெஸ்ட்டும் பண்ணிடுறாங்க. ஆல்மோஸ்ட் 2 வருஷம் ஆகுது. அன்னைக்கு அவனை அரெஸ்ட் பண்ண டைம்ல ஆமா நான் தான் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு சரி ஓகே வீட்டில் நீ எப்படி செஞ்சு செஞ்சு காட்டுன்னு சொல்லி அவனை கூட்டு போய் அந்த செய்முறை விளக்கம் எல்லாமே கேட்கறாங்க. அது எல்லாமே கரெக்டாக பண்ண நான் உள்ள போனேன், அவனை லாக் பண்ணிட்டு கழுத்து நிறுத்தி அவனை செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் பண்ணும்போதே பொண்ணு மயங்கிட்டா. அவன் மயங்கிட்டா நினைச்சிட்டு நான் அங்கேருந்து வந்து வெளியே வந்துட்டேன். வெளியே வரும்போது வேற ஒரு விண்டோ வெளியமா நான் வெளியே வந்தேன் அப்படின்னு மொத்த விஷயம் அவன் சொல்லிடலாம். பட் கோர்ட்டுக்கு கேஸ் போகுது. கோர்ட்ல கேஸோடைய ஜட்ஜ்மெண்ட் வருது. ஜட்ஜ்மெண்ட்ல அர்ஜுன் இந்த விஷயத்த பண்ணவே இல்லை அப்படின்ட்டு ஒரு ஜட்ஜ்மெண்ட் வருது. எல்லாருமே ஷாக் ஆகுறாங்க, பயங்கரமா ஷாக் ஆகுறாங்க. எல்லாருக்கிட்ட முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுல இருக்கிற எவிடன்ஸ் போதுமானதா இல்லை. அர்ஜுனுக்கு எதிராக இருக்கிற எவிடன்சஸ் வந்து இங்க போதுமானதா இல்லை. அதனால அவனை நான் வந்து நிரபராதின்னு சொல்லி விடுவிக்கிறேன் அப்படின்னு கேரளா ஹைகோர்ட் வந்து டிசைட் பண்ணியிருக்காங்க. பட் இங்க நம்ம சொல்ல வேண்டிய இம்பார்ட்டன்ட் விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த 5 விஷயங்கள் விச் மீன்ஸ் இந்த அவனுக்கு எதிராக இருந்த முக்கியமான எவிடன்சஸ் இருக்கு பார்த்தீங்களா, அந்த எவிடன்ஸ் எல்லாத்துக்குமே வந்து என்னதான் அப்ப பதில், அப்ப யார் இந்த கொலையை பண்ணியிருப்பாங்க அப்படிங்கிற கேள்வி ஒரு பக்கம் இருந்தாலும் ஒரு பக்கம் இவன் தான் குற்றவாளி அப்படின்னு சொல்லி எல்லாருமே சொல்றாங்க. போலீஸ் டிபார்ட்மெண்ட் உட்பட அவங்க தான் சொல்றாங்க. பட் நாங்கள் வந்து அப்பீலுக்கு போக போறோம் அப்படின்னு போலீஸ் டிபார்ட்மெண்ட் வந்து சொல்லியிருக்காங்க. அண்ட் எல்லாத்துக்கும் மேல இது இருக்கிற ஒரு மெயின் டிராபேக் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த சம்பவம் நடந்தது ஜூலை 30, 2021. அந்த டைம்ல அவங்க அம்மா வேணாம் அப்படின்னு சொன்னாலும் அவங்க வீட்டில் போயிட்டு எந்த ஒரு இன்வெஸ்டிகேஷன் ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் எதுவுமே எடுக்கல. எல்லாமே வந்து இன்சஃபிஷியன்ட் ஆகுது. சயின்டிபிக் ரிலேட்டட் எவிடன்ஸ் எல்லாமே வந்து இன்சஃபிஷியன்ட். அடுத்து கிட்டத்தட்ட ஒரு 3 நாள் கழிச்சு நெக்ஸ்ட் மந்த் 4ஆம் தேதியிலிருந்து தான் அவங்க கிட்ட அந்த இன்வெஸ்டிகேஷனை வந்து ஸ்டார்ட் பண்றாங்க. விச் மீன்ஸ் ஆஸ் யூஷுவல் இன்வெஸ்டிகேஷன் எப்போ ஸ்டார்ட் பண்றாங்க. ஏன்னா இவ்வளோ நடுவில் இவ்வளோ நாளாக வந்து போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் அந்த அவங்க அம்மா வேணானது எல்லாமே இந்த பேச்சுவார்த்தை எல்லாமே நடந்ததுனால இன்வெஸ்டிகேஷன் டிலே ஆனதுனால இந்த சயின்டிபிக் எவிடன்சஸ் லைக் ஃபிங்கர் பிரிண்ட் அப்புறம் வந்து கிட்டத்தட்ட எல்லா விஷயங்களுமே வந்து மிஸ்மேட்ச் ஆகுது. எதுவுமே இல்லை அப்படின்ற போதுமான சாட்சி இல்லை அப்படிங்கிறதுனால இந்த கேஸை வந்து தள்ளி வச்சிடுறாங்க. தள்ளிகளா வைக்கல, நிரபராதின்னு சொல்லி விடுவிச்சிடுறாங்க. அதுக்கு அகைன்ஸ்டா தான் அவங்க அம்மா அன்னைக்கு வந்து பயங்கரமான குரல் கொடுக்குறாங்க. பணம் இருந்தா கொலையும் செய்யலாமா அப்படிங்கிற சில விஷயங்கள் அவங்க அம்மா வந்து முன்னெடுத்து வைக்கிறாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் பயங்கரமான ப்ரொடெஸ்ட் போயிட்டு இருந்தாலும் இன்னொரு பக்கம் அந்த நிரபராதின்னு சொல்லிட்டு வெளியே வந்த அவன் என்ன பண்றான், ஒரு இன்டர்வியூ கொடுக்குறான். அந்த இன்டர்வியூல அவங்க கிட்ட வந்து அந்த இன்டர்வியூ வந்து கொஸ்டின்ஸ்லாம் கேட்குறாங்க. அந்த கேட்ட முக்கியமான கொஸ்டின்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தா நீங்க பண்ணீங்களா இல்லையான்னு கேட்கும்போது இல்லை நான் பண்ணல அப்படின்றான். சரி ஓகே அப்போ அந்த கடையில் சாக்லேட் வாங்கினதுன்னா இல்லை நான் கடையில் போய் சாக்லேட்டே வாங்கல, நீங்கள் தேவைப்பட்டா நீங்கள் போய் சிசிடிவி கேமரா செக் பண்ணி பாருங்க அப்படிங்கிறோம். அப்போ அந்த ஹேர் கட் டைமிங் நான் உண்மையாகவே 3 மணிக்கு தான் போனேன். ஃப்ரெண்ட்ஸ் எதுக்கு 2:30 மணின்னு சொன்னாங்கன்னு எனக்கு தெரியல, பட் நான் டெஃபினட்டாக 3 மணிக்கு தான் போனேன் அப்படிங்கிறான். அப்போ அந்த பான் மூவிஸ் அப்படின்னா மூவிஸ்ல வந்து ஃப்ரெண்ட்ஸ் பார்த்துட்டு இருப்பாங்க. என்னோட மொபைல ஃப்ரெண்ட்ஸ் பார்த்துட்டு இருப்பாங்க. அதை நான் தான் பண்ணேன்னு எப்படி சொல்ல முடியும் அப்படின்னா ஒரு நாள் 2 நாள்னா ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தாங்கன்னு சொல்லலாம். பட் நான் டெய்லி ஒருத்தர் பார்த்துட்டு இருக்காங்க அப்படின்னும் போது எப்படி அப்படின்னு கேட்டா இல்ல கண்டிப்பா என் ஃப்ரெண்ட்ஸ் தான் பார்த்தாங்க அப்படின்றான். அப்ப அந்த பெரியப்பா ஒய்ஃப் சொன்னாங்கல்ல நீங்க பாத்தீங்கன்னு சொல்லிட்டு அதையே நீங்க மறைச்சிங்க போலீஸ் கிட்ட. இல்ல நான் நிஜமாவே அப்ப இருந்த ஷாப்ல வந்து நான் மறந்துட்டேன், நான் சொல்லவே இல்லை, அது வந்து உண்மையாவே மறைக்கணும்லாம் இல்லை, நான் இந்த ஷாப்ல நான் மறந்துட்டேன் அப்படின்ட்டு தான் சொல்றாங்க. எப்பவுமே யாராவது ஒரு இறந்துட்டாங்கன்னா உண்மையாவே நமக்கு கேள்விப்பட்டோம் அப்படின்னா உடனே நம்ம தாட்ல வந்து என்னைக்கு நம்ம அவங்களை லாஸ்டா பார்த்தோம் அப்படிங்கிறது தான் வரும். பட் இந்த விஷயத்துல அவன் எப்படி அதை மறந்தான்றது தான் பெரிய ஷாக்கிங்கா இருக்கு. ஓகே அப்ப அந்த கேர்ளோட போட்டோஸ் என்ன அப்படின்னு கேட்டா போன்ல இருந்தது. அதை பத்தி என்ன சொல்றீங்கன்னா ஆமா நான் போட்டோஸ் வச்சுட்டு தான் இருந்தேன். நான் 3 போட்டோஸ் தான் இருந்தது. அவங்க ரெட்ரீவ் பண்ணும்போது 19 போட்டோஸ் வந்தது. எப்படி அப்ப நீங்க டெலிட் பண்ணா ரெட்ரீவ் பண்ணிருக்காங்க. ஆமா நான் யூஸ்வலி போட்டோஸ் டெலிட் பண்ணும்போது டெலிட் பண்ணேன். இதுல என்ன இருக்கு, அந்த தெருவில் இருக்கிற அந்த ஊர்ல இருக்கிற எல்லாருக்கிட்டே அந்த பொண்ணோட போட்டோஸ் இருக்கு அப்படிங்கிற விஷயத்தையும் அவன் வந்து சொல்றான். விச் மீன்ஸ் அவனுக்கு எதிராக இருக்கிற சாட்சியங்கள் எல்லாத்துக்கும் எதிரான ஒரு எக்ஸ்பிளனேஷன் அவன் கிரியேட் பண்ணி வச்சிருக்கிறது பிக்கஸ்ட் திங்கா இருக்கலாம். உண்மையாவே ஹைகோர்ட் கேரளா சொன்ன ஜட்ஜ்மெண்ட் ட்ரூவா இருக்கலாம், ட்ரூவாகவும் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கு. பட் அப்படி இருக்கும்போது கிட்டத்தட்ட 2 வருஷம் ஆயிடுச்சு இன்னைக்கு வரைக்கும். அப்போ உண்மையான குற்றவாளி யாரு,
உண்மையாவே அந்த பொண்ணோட லைஃபை ஸ்பாயில் பண்ண அந்த குற்றவாளி யாரு அப்படிங்கிற பிக்கெஸ்ட் கொஸ்டின் தான் எல்லாருமே வைக்கிறாங்க. அண்ட் அஃப்கோர்ஸ் இந்த வீடியோ மூலியமா நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தா, அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க யாரா இருந்தாலும் சரி ஒரு லிமிட் அப்படிங்கிறது கண்டிப்பா வேணும். அது எனக்கும் உட்பட அப்படிங்கிறது தான் யதார்த்தமான உண்மை. நம்ம நெய்பரிங் கூட எந்த அளவுக்கு இருக்கும் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம். ஹெல்பிங் டெண்டன்சி இஸ் டிஃப்ரெண்ட், ஒரு ஃப்ரெண்ட்லி மேனர் இஸ் டிஃப்ரெண்ட், ஒரு பிரதர்ஹுட் மேனர்ஸ் இஸ் டிஃப்ரெண்ட். பட் ஒரு வக்ரமான ஒரு மனநிலையோட ஒருத்தர் அணுகுறோம் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப டேஞ்சரான விஷயம். அந்த மாதிரியான கேரக்டர் யாராவது ஒருத்தர் இருக்காங்க அப்படின்னும் போது தயவு செஞ்சு சேஃபா இருங்க. அண்ட் எல்லாத்துக்கும் மேல நம்மளுடைய சேஃப்டி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இன்னைக்கு நான் இதான் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு இந்த வீடியோ யாருன்னா ஒருத்தருக்கு நாலேஜ் ஷேர் இருக்குன்னு சொல்லிட்டு நான் நம்புறேன். தேங்க்யூ ஸோ மச்.